மீனாமா என்ன பண்ண போறேன்? தீபாவளிக்கு பாதுஷா பண்ண போறோம். சரி. இது மைதாமா. ஓகே. இத 2.5 கப் மைதாமா போட்டிருக்கேன். சலிச்சு எடுத்துட்டு. ஆமா. இதுல இது வந்து இது என்னது அது? இது என்னமா? 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகே. பேக்கிங் சோடா இல்ல, பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். ஓகே. அத போட்டுட்டு ஓகே. 2 துளியோண்டு உப்பு. ஒரு பிஞ்ச் சால்ட். ஆமா, துளி. ஓகே. போட்டுட்டு இருங்க. அந்த நெய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நல்லா கலரிட்டு நெய்யை போட்டு பெசரணும். இது நெய் இருங்க. இது 1/2 கப்பு நெய். இது சுடலாம் வேணும். மீனாமா இது என்ன நெய்யா? நெய் 1/2 கப்பு நெய் இது. ஓகே. இத போட்டு இப்ப பெசைய போறேன். பெசற போறேன். ரொம்ப இதுவா இருக்க கூடாது. பெசையவே கூடாது, பெசறணும். கலரி விடணும். ஓகே. அத பெசரிக்கணும். பிரெட் கிரம்ஸ் மாதிரி. அப்புறம் அது லேயலா வரும். ஆமா. சும்மா லூசா விரலால 4 விரலால பண்ணினா போதும். ரொம்ப அழுத்த வேண்டாம். ஓகே. கரெக்ட். எல்லாத்தையும் bringing together அவ்வளவுதான். புடிச்சா பிடிக்க வரணும், பெசரிக்கணும். இது 2.5 கப் எடுத்துருக்கேளா? 2.5 கப் எடுத்துருக்கேன். ஜீராக்கு இது போட போறேன். ஓகே. ஓகே. இது கவர் பண்ற அளவு தண்ணி. நனைஞ்ச அளவு தண்ணி. ஓகே. இது பிசுக்கு பதம் தாண்டி 1 ஸ்ட்ரிங். இதுவா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. ஒரு ரோல் வர மாதிரி. ஆமா, ஜஸ்ட் ஒரு நூல் வர மாதிரி இருக்கும். ஆமா, டக்குன்னு அணைச்சிடணும். மீனாமா, நம்ம யூஸ்வலி ஏலக்காய் பவுடரோ குங்குமப்பூவோ ஆட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து இந்த ரோஸ் எசன்ஸ், இது வந்து ரோஸ், இதில் கலரும் இருக்கு, ரோஸ் ஃப்ளேவரும் இருக்கு. ஸோ இதை வந்து மீனாமா இன்னைக்கு ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம பாகல. ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல? மீனாமா, நான் தண்ணியில் போட்டு காமிக்கிறேன். போட்டு அது உருண்டு வருதான்னு பார்க்கணும். ரோல் பண்ண முடியுதா? கரைஞ்சி போகாமல் இந்த அளவு பண்ண வருது. இது போதும். இது போட்டு. ஆமாம், கரையாது நிற்கிறது. ஸோ இதை அணைச்சாச்சு. நம்ம பாகு ரெடி. இப்போ அடுத்தது நம்ம பாதுஷா வந்து ஊறி இருக்கும், பொரிக்க போகிறோம் எண்ணெய் வச்சு. மீனாமா, இது ரெடி ஆகிட்டா? மாவு ரெடி ஆகிடுச்சு. பிசைஞ்ச மாவு. நீங்கள் இப்போ பாதுஷா ஷேப் பண்ணுறேன். எல்லாத்தையும் டிவைட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ வந்திருக்கு? 23. ஓகே. இப்போ ரொம்ப அழுத்தி இது பண்ணாத. இதை அழுத்திட்டு அந்த ஹோல் போடுறதே கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். இப்போ அதை நடுப்புற மெதுவாட மாதிரியே பண்ணணும். அப்போ தான் வேகும். காமிங்கோ, எடுத்து காமிங்கோ. அதை எடுத்து கையில் எடுத்து காமிங்கோ. பண்ணதா இந்த மாதிரி ஹோலே இருக்கணும். மெதுவாக காமிங்கோ, கையை எடுத்துக்கணும். அப்பதான் வந்து என்ன சொன்னேன், வேகும்னு. வேகும். ஜீராவும் நல்லா உள்ள போய்க்கும். ஓகே. எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு பொரிச்சிடலாம். மீனாமா, எல்லாத்தையும் அழகா இது பண்ணி வச்சாச்சு. ரோல் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணணும். நன்னாவே வெறும்னா அழுத்தினா போறாது. இந்த மாதிரி டோனட் மாதிரி மெதுவடை மாதிரியே பண்ணணும். ஓகே. அதோண்டி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்க போறோம். மீனாமா, இந்த பாதுஷாக்கு எண்ணெய் வச்சிருக்கீங்களா? ஆமா.
இது என்ன சொன்னேன் என்ன ரொம்ப சூடு வரக்கூடாது, ஏன்னா உள்ள வேகணும் இல்லையா. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லா. ஆமா, கொஞ்சமா போட்டு நிதானமா அது வந்தப்புறம் திருப்பி போட்டு எடுக்கணும். அப்பதான் அது வேகும், அப்பதான் அது உள்ள வெந்துன்னு இருக்கும், பிஸ்கெட் மாதிரி வரும். அப்பதான் அது பாகுல வேற போடணுமோ இல்லையா. இது ரெடியா வச்சுருக்கேன். மீனாமா இப்போ கொஞ்சம் போட்டு டெஸ்ட் பண்ணே இல்ல. ஆமா, இப்போ போடலாம். அதை இப்போ போடலாம். ரொம்ப சிம்ல வச்சுருக்கேன் இல்லையா. ஃப்ளேம், கேஸோட ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். லேசாக இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கியிருக்கோம், மீடியம் ஆக்கியிருக்கோம். ஸோ இதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி போட்டுட்டு மெதுவாக தான் ஆகும். திருப்பி திருப்பி போட்டு உடைக்காத திருப்பி போடணும். ஓகே, ரெண்டு பக்கமும் ஆமாம், கோல்டனாக ஆகும். கோல்டனாக அதுக்கப்புறம் தான் அது ஜீரால ஆரம்பிச்சிடும். என்ன சொல்றேன், இது வடை மாதிரி நிறைய எண்ணெயில எல்லாம் போட முடியாது. இந்த வெண்ணெயில அது அடிய முதல்ல இது ஒன்ன நல்லா வெந்த அப்புறம் தான் திருப்பி போடணும். நிதானமா தான் திருப்பி போட்டு இந்த இதுல தான் அது வேகணும். அப்பதானே அந்த ஜீரா அதுல போகும். ஆமா, சீக்கிரமா பொரிச்சு எடுத்தா என்ன ஆகும், போகவே போகாது. எது போகாது, ஜீராவே அதுக்குள்ள போகாது. சரி, இது கொஞ்சம் இப்படி பார்த்து மெதுவா எடுத்தாதான் ஜீரா போகும். எண்ணெயை பெருசாக்கி வடை தட்டி போடுற மாதிரி டைன் போட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், அந்த வடைக்குள்ள ஜீராவே போகாது. சக்கரையில டிப் பண்ண, ஆமா, டிப் பண்ணினா கூட வராது. அது போட்டோமே இது கொஞ்சம் சூடு இல்லைனாக்கா சிரப் வந்து ஹாட்டாக வச்சுக்கணும். இல்லை மீனமா, அது ஹாட்டாக வச்சுட்டா தானே இதில் ஏறும். ஆமாம், கொஞ்சம் இப்போ கெட்டியாக படுத்தினா செத்த அடுப்பில் வச்சுக்கலாம். கரெக்ட். So as always, don't forget to give me a thumbs up if you like this video, and also do subscribe to my channel and share this video. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மீனாமா பண்ண வீடியோவை do share and have a safe Diwali and have fun cooking. Okay, bye bye. This is Happy Diwali from Meenama and Sujata. And this is both of us signing off from Sujan Fun Kitchen. Bye bye. Happy Diwali. Thanks for watching.